வெற்றியை நேர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது டிசம்பர் 26 சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டு 21 வருடங்கள் கழிந்திருக்கின்றது. எனவே இதன் காரணமாக உயிரிழந்த அனைத்து உள்ளங்களுக்கும் வெற்றியை யூடியூப் தளம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு வழமை போல் இன்றும் நாவக்குடா சின்ன லூர்து அன்னை ஆலய கட்டிட விடயத்தில் 11வது பகுதியில் உங்களை அழைத்துச் செல்ல ஆசைப்படுகின்றேன். ஆலயத்தின் பின்புறமாக நற்கருணை ஆண்டவரை வைப்பதற்கான ஒரு இடம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு அருட்தந்தை அவர்கள் கூறியிருந்தார், சோரிக்கல் முனையில் திருச்சிலுவை ஸ்தலத்தில் வைத்திருப்பது போல் நாங்கள் அந்த நிலத்துக்குள்ளால் அந்த நற்கருணை பிழையை வைத்தால் நன்றாக இருக்குமே என கூறப்பட்டது. பங்கு சபையினரின் விடயமாக இது இருந்தது. ஏனென்றால் அவ்விடம் தண்ணி பிடிக்கும் இடமாக இருந்தது. அது சாத்தியப்படக்கூடியதாக இருக்காது ஃபாதர். அது ஒரு பிரச்சனையான விடயமாக இருக்கும். மாரிகாலத்தில் நிச்சயமாக தண்ணி பிடிக்கிற இடமாக இருக்கும். அதனால் அதை அதில் வைப்பது பிரச்சனையாக இருக்கும் ஃபாதர் என்று சொல்லப்படுகின்றது. அப்பொழுது ஃபாதர் உடனே சொல்றார், அப்படி என்ன செய்யலாம் என்று கேட்க, ஆலயத்தின் பின்பக்கம் இருக்கிற சக்ரிஸ்டி பக்கம் மேல் பக்கமாக அந்த நற்கருணை ஆண்டவருடைய இடத்தை தெரிவு செய்து அதற்கு ஆலயத்தில் சைட்டால் அந்த படியினை போட்டு செய்வதாக முடிவெடுக்கப்படுகின்றது. அதற்கான வேலை செய்யப்படுகின்றது. அப்பொழுதுதான் அந்த எங்களுக்கு தேவையான மிக முக்கியமாக ஒரு கான்கிரீட் அடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை அங்கே வருகின்றது. அந்த கான்கிரீட் வேலை செய்ய யாரை தெரிவு செய்யலாம் என கேட்ட பொழுதுதான் பங்குச்சபை உறுப்பினரான ஜோன் அவர்கள் சொல்லியிருந்தார், லாரா அவர்களை பிடித்தார், அவர் சிறப்பாக செய்வார், விலை மிக குறைவாக இருக்கும், ஒரு சிறந்ததொரு மாதா பக்தியுடையவர், அவரை கேட்டு பாருங்கள் ஃபாதர் என்று சொன்னார். அவரிடமும் கேட்கப்பட்ட பொழுது அவரும் அதற்கு சரி என முன்மொழிந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கும் பொழுதுதான் முக்கியமான ஒரு விடயம் அன்றைய நாள் அங்கு நிகழ்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய மட்டக்களப்பு மறை மாநில ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகை அவர்கள் எங்களுடைய ஆலயத்துக்கு வருகை தந்து எவ்வாறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதனை பார்க்கின்றார். அவ்வாறு பார்க்கும் பொழுது ஃபாதரிடம் சொன்னாராம், என்ன ஐசே பெருசாக தொடங்கி விட்டீங்க போல இருக்கு, எப்படியும் முடிச்சிடணும், முடிக்க வேண்டியதா இருக்கும், முடிப்பீரான்ற மாதிரி ஃபாதர்கிட்ட கேட்டிருப்பேன். ஃபாதர் சொல்லியிருக்கிறேன், மக்கள் பங்களிப்போடு இந்த பணி செய்து கொண்டிருக்கின்றது, நிச்சயமாக முடிக்கக்கூடியதாக இருக்கும் மைலோட், நிச்சயமாக முடிப்போம் என கூறியிருக்கின்றார். இவர் கடந்து சென்றதும் பங்கு மக்கள் வீடு வீடாக கடை கடையாக ஏறி தங்கள் குடும்பத்துடன் வட்டாரமாக சென்று பணங்களை சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபாதரும் தன்னால் முடிந்தவரை வெளியிடங்களுக்கு சென்று ஜெப கூட்டங்கள் நடத்தி மாதாவின் ஆலயத்தின் கட்டட நிதிக்காக பணங்களை சேர்த்துக் கொண்டிருந்தார். அந்த இரு சகோதரிகளும் யார் என்கின்ற விடயத்தை நான் அடுத்த காணொளியில் உங்களுக்காக சொல்கின்றேன்.